எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த தமிழ் அவ்வளோ நல்லா இருக்காது, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. வந்தவரே வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவார் இல்லை, இப்படிதானே? அது அது நம்பி வந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தமிழில். இப்போ டைரக்டர்ஸ் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே ரிலீஸ் பண்ணோம், நல்லாயிருக்கும், நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணலாம், இங்கேயும் மக்கள் பார்க்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு? தேங்க்யூ. ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு எப்படி வரும், ஆனால் நிறைய டயலாக் போர்ஷன்ஸ் இருக்குது, எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகுமான்னு ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஏன்னா நான் அங்கே பேக்லேருந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபீல் கிடைச்சாச்சு, பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப சந்தோஷம். நான் 2 இயராக ஆக்டிங் எல்லாம் பிரேக் எடுத்து இந்த படம் மட்டும் பண்ணதுக்காக டைம் பண்ணிட்டு நான் அது பெரிய டிலே ஆகிப்போச்சு. 2 இயராக ஆகணும் ஒரிக்கல் கூட நினைக்கல. ஆனால் அது அங்கே மலையாளத்தில் கேரளா ரிலீஸ் ஆச்சு. ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு, ஹிட் ஆச்சு. இப்போவுமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த படமாக அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதான் இதோட ரிசல்ட்டு. என்னோட டீம் எல்லோருமே, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லோருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் அவருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனால் அவர் எல்லாருமே அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இங்கே இருக்கிறவரும் இங்கே வராதவருங்க இருக்குது, எல்லாருமே அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. தமிழ்லேருந்து மணி சார், கமல் சார், கார்த்திக் சுப்ராஜ், விக்ரம் சார், நிறைய அவர் எல்லாரும் இந்த படம், சந்தோஷ் நாராயணன் சார், எனக்கு இதில் ஒரு ப்ரமோஷன் சாங் கூட அவர் கொடுத்துருக்குது. காசு எதுவுமே வாங்காமல் அந்த படம் பார்த்து பிடிச்சி அவர் பண்ணிட்டாரு. இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி இங்கே தான் நான் இருந்தார். தக் லைஃப் ஷூட்டிங் இங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே தான் இருந்தார். இங்கிருந்து தான் எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்குது. இது முதல் வாட்டி கார்த்தி தான் போஸ்ட் போட்டேன். இந்த படம் சூப்பராக வந்துருந்தேன். அவரு கொடுத்த அந்த தைரியம் தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. நான் தான் இதோட ப்ரொடக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அப்புறம் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது இருந்தேன். நான் அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஹாப்பி. நீங்கள் பார்த்த எல்லாருமே உங்களுக்கு முடிஞ்சபடி சப்போர்ட் பண்ணி இங்கேயும் இது மக்கள் பார்க்கணும். இது இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்கிறது, நாங்கள் இந்த சினிமா தான் லைஃபு, வேறு எதுவுமே பற்றியும் யோசிக்கல. இப்போது இது மக்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிடுங்க. வேறு என்ன கேள்வி கேட்டால் நான் சொல்லலாம் உங்களுக்கு. தேங்க்யூ. பணி தொடருமா? யுவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா? ஒரு கொஸ்டின். அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா? பணி தொடருமா? இது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனால் அது விஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு. நடிக்கிறது நான் ரசித்து பண்ணுற விஷயம், இதுவும் ரசித்து தான் பண்ணுறேன். நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ அதனால இப்போ இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியூவில் இருக்கார்ல, அந்த மாதிரி ஆசுவாசம். ஓகே, அவ்வளோதான். என்ன யோசிக்க முடியல எதுவும். அது அந்த சக்சஸ் ஆனது மட்டும்தான். இல்லை, இங்கே நிஜமா சொன்னா நிறைய ரிலீஸ் தமிழ்ல இருந்துச்சு, தியேட்டர் கிடைக்கல. இப்போ அப்புறம் பண்ணலாம் நினைச்சேன். அதுதான். Joju sir, congratulations, a fantastic film. Thoroughly enjoyed the film. இப்போ the question that I'm asking is on behalf of Malayalam cinema. இப்போ மற்ற South Indian languages they are all making, when they release a film they release it in all 4 South Indian languages and ஹிந்திலையும் போடுறாங்க. 5 languages ரிலீஸ் பண்றாங்க. Malayalam cinema has always provided us quality content and we're impressed with exceptional Malayalam films. In fact, இந்த படமே கூட இப்போ இங்க ஸ்கிரீன் பண்ணலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. A vast majority of us would have missed it.
why is it that you are not making Indian films, especially except for Dulquer Salman, who's actually whose movies are being made into Pan-Indian films? Most other Malayalam films which are coming out are quality content which we find out later. Why is it that other languages நீங்க simultaneously release பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்குது இந்த படம் ஒரே டைமில் எல்லா இடத்துக்கும் வரணும், மக்கள் பார்க்கணும் எல்லாம். ஆனால் எனக்கு கிடைச்சது இப்போ பண்ணால் தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதனால அப்படி வந்தேன். ஆசை இருக்குது, ஒரே படியாக ரிலீஸ் பண்ணதான் ஆசை இருக்குது. ஆனால் இப்போ தான் முடிஞ்சது. அது தெரியாது, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணதுன்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன், எல்லா மக்களுக்கு பிடிக்கும் அது சொல்லுது. நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்ணுறது. சார் நீங்கள் ஒரு நடிகர், இப்போ முதல் சார் இங்கே டைரக்டும் பண்ணியிருக்கீங்க, பிரமாதமாக இருக்குது படம். அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபாகமாக இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸில் போடலாம்ல, எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி? அவங்க உங்களை தாண்டி அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க ரெண்டு பேரும். எப்படா மாட்டுவாங்க அவங்க கையிலங்கிற லெவலில் பார்க்குற எங்களுக்கு பெப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. எப்படி அந்த ஐடியா தோணுச்சு? ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லன் பெருசாக இருப்பாப்புல, நீங்கள் ரெண்டு சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க. இல்லை, இந்த கிரிமினல் வந்து இந்த படத்தில் இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல, ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ளே இருக்கிறது இல்லை, மைண்ட் செட் உருவத்தில் இல்லை. தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது இருந்தால் ஏறிடும், இல்லைன்னா இது நான் இன் மை ஒப்பீனியன் இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை. அப்புறம் அது என்னோட யோசனை, இந்த மாதிரி ரெண்டு பசங்க வேணும், அது தேடிட்டு இருந்தேன் அவருக்காக. அப்போதான் இவர் வந்து பிக் பாஸ் அதில் கசத்திட்டு இருந்தேன், அப்படி தானே சொல்கிறோம். ரெண்டு பேரும் வந்து ஒரு பெயராக வந்து அதில் ஒன்றான பிளே எல்லாம் நான் பார்த்து ரசித்து அப்புறம் இவரே பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக இதுதான் என்னோட டிசைன், இந்த மாதிரி இருக்கணும் இவர், அதுதான் என்னோட டிசைன். இப்போல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்தில் தான் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பனின்னு டைட்டில், மலையாளத்துலேயும் அதான் டைட்டிலா? ரெண்டாவது அந்த கார் கூட டிஃபெண்டர்னு காட்டுறீங்க, அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும்ல. அது நிறைய பேர் சொல்லிட்டேன். நான் அதுவும் யோசிக்கிறது டைம் கிடைக்கல, அதுதான் நினைச்சோம். டிஃபெண்டர் போடணும்னு சொன்னேன். அப்புறம் நான் ஹலோ டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வேற யாரோ ரெஜிஸ்டர் பண்ணினா சம்பவம் இங்கே சொன்னா அதுதான் ಅದರ ಮೀನಿಂಗ್. ചേട്ടാ, ഞങ്ങൾക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു മൂവി, നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. പണി പറയുമ്പോൾ സംഭവമല്ല, നിങ്ങൾ ആരുടെ സംഭവം കുറിച്ചിട്ടാണ് പറയുന്നത്? இல்லை, அது நான் சொல்றது மிஸ்டேக்காக இருக்கும். சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு, பணின்னா சம்பவம்னு சொல்லுவாங்க, அதான் நான் அது சொன்னேன். வேலை அதுதான், நம்ம ஊர்லும் வேலை தான், ஆனால் செஞ்சிடுவா இப்படி சொல்லுவல்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம். சார் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கேமராமேன் யார்? ஏன்னா கேமரா வந்து மிரட்டி இருக்காரு. அதே போல் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க. ஒரு சீனில் வந்து அவர் ஒரு இது பண்ணிவிட்டு அந்த ரூம்லேருந்து வருவார், இவர் போயிடுவார் பைக்கில், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆனஸ்டாக பண்ணியிருந்தாங்க, அவங்க அபிநயாவும் அவங்களும். ஸோ எப்படி அவங்கக்கிட்ட இதை கன்வே பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போது, இந்த சீன் இப்படி தான் இருக்கும்ட்டு? ஏன்னா நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நான் தானே கோ ஆக்டர், இப்போ நடித்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், நானும் நடிச்சிடுவேன், அவர் கூட இருந்து நடித்து ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமாக இந்த அபிநயா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிடுவா அவர். நமக்கு அது சொன்னால் போதும், தெளிவாக சொன்னால் கரெக்டாக வந்துடும். அவர் பண்ணுறது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்தில் இவர் பேச வேணாம், நான் வந்து இல்லை இவர் பேச வைக்கணும்னு நினச்சி அப்படியே பண்ணிட்டேன். நான் அது தேங்க்யூ. படத்தில் அபிநயா பேசல. அந்த ஐயோ அது ஒரு இந்த என்ன சொல்றது, நம்ம சொசைட்டியில் பார்க்கணும் ஒரு கேரிகேச்சர் ஷேடு இருந்திருக்கு அந்த மேக்கப்ல எல்லாமே வந்து.
லாஸ்ட் சீனில் வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப்பு. அப்போ அவர் அது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இது சினிமா தான் பண்ணுறது, இது அவ்வளோ பெரிய வேலை. அந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணா டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தார், நான் இவர் எல்லாரும் கூட இருந்திருக்கோம். எனக்கு வேண்டது எல்லாமே இவருக்கு சொல்லிகிட்டே இருப்பா. அப்படி போய் தான் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவா. அந்த வழியில தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா ஹீரோயின் வந்து இங்கே பாருங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியை இது மாதிரி ஃபில்அப் பண்ணுற மாதிரி அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் வந்து கதையை சொல்லி ஓகே வாங்கினீங்க? ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாகவே நாங்கள் பார்த்தவங்க. ஸோ இது மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்தும் போது எங்கள் தமிழ் மக்களுக்கே கோபம் வரும். எப்படி அவங்கக்கிட்ட ஓகே வாங்கினீங்க? ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும். அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்கிறது பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டேன். இவர் என்ன வருதோ அதுக்கு அவர் கேஷ் பண்ணி தெரியுது. இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்க்கு இவர் வரும்போது எல்லாருமே அபிநயா வருது, அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே. அம்மா வந்து எங்கிட்ட வந்து சொன்னாரு, நீங்கள் சொல்லுங்கள் சார். சொன்னாரு, சி நார்மல் பர்சன், அந்தபடியே பிஹேவ் பண்ணிடுங்க, ஸ்ட்ரெயிட்டா போல்டா சொல்லிட்டேன். அப்போ இருந்து எல்லாருமே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா பண்ணிது. எப்பவுமே வந்து தமிழ் படத்தில் நம்ம தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டன் தான் காட்டுவாங்க. இதுலேயும் வந்து மலையாள போலீஸை வந்து அப்படிதான் காட்டியிருக்கீங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து பார்க்க முடிகிற ஒரு 2 ஹீரோ வில்லன்களை ஆனால் வந்து போலீஸ்காரனுக்கு பிடிக்கவே முடியல. கடைசி அவங்கள போய் சரண்டர் பண்ணி காட்டியிருக்கீங்க. ஏன், என்ன காரணம்? என்னன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான், அவ்வளோதான். அது சினிமா எஸ்தெட்டிக்ஸில் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறது. இப்போ 3 நாள் ஸ்டோரி தான் இதோட. 3 days ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதில் இதுதான் முடியுதுன்னு நானே நினச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் 3 days. அதிலும் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு. அதில் அப்படி தான் நடக்கும்னு நினச்சி பண்ணிட்டேன். இது சரியானு சொல்லலை, இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை. ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல, முடிக்கணும்ல, அப்புறம் யோசிச்சு பண்ணது. இதுதான் நம்மோட பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் பண்ணால் கண்டிப்பாக முடியும், இதை விட நல்லதாக இந்த படம் பண்ண முடியும். இதுதான் நம்ம லிமிட்டேஷன். சார் அப்புறம் சார் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார்? கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்தில், அந்த கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணீங்களா இல்லை வேற கிளைமேக்ஸ்? நிறைய யோசனை போயிருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போதே நிறைய யோசனை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் பண்ணிட்டேன், இதா இருக்கணும். அந்த விஷுவல் மனசில் வந்ததுனால அது முடிச்சிட்டேன். இல்ல சார் இது எத்தனை நாள்ல ஷூட் பண்ணீங்க? எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு சார்? இல்ல அது நான் 100 days ஷூட் போயிட்டேன். ஏன்னா இந்த சிங் சவுண்டு படம், இது சிங் சவுண்ட்ல தான் பண்ணியிருக்குது. அதனால எல்லாமே வெளியிடும். அப்போ நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் புதுசு எல்லாமே வந்து ஒரு 40+ நியூ ஆர்டிஸ்ட், அதனால டைம் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன். ஆனால் புது ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல, எல்லாமே வந்து அந்த லெவலுக்கு போயிருக்கு. சார் நீங்கள் வந்து டைரக்டரு நடிகர், அதாவது நடிகராக இருக்கும்போது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, டைரக்டும் போது இருக்கேன் டைரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீனில் வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிச்சு பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்ன சொல்லுது, பொழைச்சு போனோம்ல,
இந்த மாதிரிலாம் பண்ணாமல் எங்கே உட்கார முடியாது. அது நம்ம படம் பண்ணுறது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான். ஆனால் இது எல்லாமே என் லைஃப்பில் வந்து இது ஒரு சர்வைவல் மோடில் இருக்கும். நல்லபடியாக பண்ணால் இங்கே நல்லபடியாக நிற்க முடியும். வேற எதுவும் பேக்கப் கிடையாது. அது அந்த மாதிரி அப்போ நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே. அதுதான் சீக்ரெட். சார் ஜார்ஜ் சார் இங்க ஒரு கொஸ்டின் சார். இப்போ 2 போர்ட்ஃபோலியோ நீங்க இந்த படத்துல ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஒன்னு கிரிங்கிற கேரக்டர், இன்னொன்னு ஆஸ் அ டைரக்டர். இன்னொரு எஸ்டிமேஷன், இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், ஹூ வாஸ் அ வின்னர், த ஆக்டர் ஆர் த டைரக்டர்? 100% டைரக்டர் தான் வின்னர்.